தங்கம்? வீட்டில் பாத்ரூம் இருக்கு, அப்புறம் ஏன்டா வெளியில போவ? என் தங்கத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? பிரியாவை பார்த்து. ஆமாம், என்ன பண்ண சொல்கிற? நீ ஃபோன் பண்ணினா திட்டு வாங்கினி இல்லைடா? நீ தான் ஃபோன் வாங்கி செம திட்டு வாங்கின போல இருக்கே. ஏன்டா இப்படி இருக்கீங்க? மெசேஜும் அனுப்பாதீங்கடா, நான் கேட்க மாட்டேங்கிறீங்க. பாவம் பிரியா எல்லாத்துட்டையும் மாற்றிக்கிட்டு முழிக்கிறா. பாய் ஸ்ரீதர். நல்லா இருக்கேன் தங்கம், நீ எப்படி இருக்க? பாய் ஸ்ரீதர் சொல்லிட்டாங்க. உன்ட்ட பேசிட்டால போதுமா? நிம்மதியாக இருக்கியா ஸ்ரீதர்? உங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் லைவ் கூடுதலாக வரும், யோசிக்காதீங்களா? பேசுங்க, பேசிக்கிட்டே தான் இருக்கேப்பா. நான் பேசாமல் இல்லை, எல்லாரும் நம்ம நண்பர்கள் வர்றவங்க தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்காங்க. பேசிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? ஸ்ரீதர் போகாத தங்கம், இன்னும் 2 வார்த்தை பேசிட்டு போங்க தங்கம். பிரியா சாப்பிட்டியா என்னன்னாவது கேள்வி, இல்லைன்னா இரவெல்லாம் வந்து தூங்க மாட்டான் போல இருக்கு பிரியா. எப்போ பாரு பிரியாவை அழகானோன்னு என்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பான் பிரியா. ஒரு 2 வார்த்தை அவன்கிட்ட பேசிட்டு போயிரு, இல்லைன்னா அவன் தூங்க மாட்டான் நைட்டெல்லாம். நாளைக்கு வரீங்களா? சரி, ஸ்ரீதர் நாளைக்கு வராலாம், பாவம் விட்டுரு. ஓகேவா? கண்டிப்பாக பிரியா பேசுவா ஸ்ரீதர், கவலைப்படாத. பிரியா எனக்கு அழுகையாக வருது தங்கம். சரி, ஓகே, கவலைப்படாத ஸ்ரீ. வேணா பிரியா வீட்டுக்கார்ட்ட பேசிப்பாரு. ஓகேவா? பிரியா வீட்டுக்கார்ட்ட என் தங்கச்சிட்ட நான் பேசுவேன், பிரியா எனக்கு வேணும்னு சொல்லு. சுஜிதா. என்ன சுஜிதா இது நியாயமா சுஜிதா? எவ்வளோ நேரம் ஆச்சு நீ போய்? ஸ்ரீ அண்ணா ஹாய் சொல்லியிருக்கேன். ஆண்டி சாப்பிட்டீங்களாவா? நான் சாப்பிட்டேன் சுஜிதா. உனக்காக கௌதம் ரொம்ப நேரம் லைனில் இருந்தார். சென்னை வந்துட்டாராம் சுஜிதா. ஜாப் இங்கே சென்னை மாற்றிட்டு வந்துட்டாராம். உன்கிட்ட பேசணுமா? வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார் பாவம் கௌதம். நீ வேணா டோல் பண்ணி பாரு அவர் எவ்வளோ நேரம் பேசினாருன்னு. நல்ல வேலை வரலையா சுஜிதா? பாவம் வெயிட் பண்ணார்ப்பா, பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார் கௌதம். சென்னை வந்துட்டாராமேக்கா கௌதம். இனிமே சென்னை வந்துட்டா அடிக்கடி லைவ் கண்டிப்பாக வரேன் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுஜிதா நான் சொன்னது கேட்குதா? கௌதம் மெட்டி வந்தார். தங்கம் உன்னைய பார்க்காமே இருக்க முடியலையா? அப்போ ஸ்ரீதர் என்ன பண்ணுற, நேராக கிளம்பி தம்பம்பட்டி போகிற. என்ன தம்பம்பட்டி போயிட்டு பிரியா வீட்டுக்காரர் இருப்பார், அவர்கிட்ட நேராக பார்த்து பேசிட்டு வா, அண்ணா எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சுஜி வந்து ஏண்டா சுஜி எருமைன்னு சொல்கிற, அடி வெளுத்துருவேன். சுஜிதாலாம் கேட்க மாட்டாங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. ஸ்ரீதர் நான் தான் சரி நீ விளையாட்டாக பேசுகிறேன்னு எடுத்துக்குவேன், எல்லாரும் எடுத்துக்க மாட்டாங்க. மாமா வந்திருந்தாரா? ஓகே, அதான் சொன்னேன் நான், ஏதாவது ஒரு வேலை இருக்கும் அதான் சுஜிதா வரல, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு உடனே வந்துடுவாங்க. நாளைக்கு 9 மணிக்கு கரெக்டாக வரேன்னு சொல்லியிருக்காரு சுஜிதா. அது சென்னைக்கு வேலைக்கு மாற்றி வந்துட்டார், அது சொல்லணுன்ட்டு தான் பாவம் வந்திருப்பார் பிறகு. சுஜி நாளைக்கும் இப்படியே பண்ண. பாவம் பாவம் பேசிட்டு போகிறாரு, அவரும் 2 வார்த்தை பேசிட்டு போகிறாரு, ஃப்ரெண்டாக தானே பேசுகிறாரு. அப்படியா? அப்படி பேசாமல் இருக்கிறது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா உங்களுக்கு? சரி. ஆமாம், அந்த மாமாட்டையும் நீ அடி வாங்கணும்ல, பிரியா மாமாட்ட போய் அடி வாங்கணும்ல, அதுக்கு தான்டா ஸ்ரீதர். ஏற்கனவே திட்டு வாங்கியிருக்க, இன்னும் அடி வாங்கல. நேராக போயிடுடா, அப்போ தானே நல்லா கொடுப்பாரு. ஆமாம் சுஜிமா, என்ன மேகநாதன் சொல்கிறானா, நீ லேட்டாக வந்தீல அதே மாதிரி நாளைக்கு லேட்டாக வருவியா கௌதம் மட்டி வந்து பேசும்போது. ஓகே ஓகே, சும்மா ஜாலிக்கு சொல்கிறாரு மேகா. ஓகே, கவலைப்படாமல் இரு ஸ்ரீதர். பிரியா கண்டிப்பாக லைவில் வந்து உன்கிட்ட பேசுவாங்களாம், கவலைப்படாமல் இருப்பியான் ஸ்ரீதர். ரொம்ப அழுவாத, இப்படியே நாள் போவாது. என்னைக்காவது ஒரு நாள் பிரியா நேரில் வந்து பார்ப்பா, கண்டிப்பாக நம்மளெல்லாம் பார்ப்பாங்க. சூழ்நிலை மாறும், ஓகேவா? திடீர்னு அவங்க வீட்டுக்காரர் நல்லவராக மாறி சரி போயிட்டு வா, இவ்வளோ அன்பாக இருக்காங்களேன்னு நினச்சி அவராக விட்டுட்டாருன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போதைக்கு பிரியாவோட வீட்டுக்காரர் கையில் தான் இருக்குது. அவரை சமாதானப்படுத்தி அன்பாக பேசி மாற்ற வேண்டியது பிரியாவோட கடமை. மணி என்ன சாப்பிட்டீங்களாவா? மணி இன்னைக்கு பார்ட்டிக்கு போயிருக்காராம், செம சாப்பாடாம் மேகநாதன், அவங்க ஆஃபீஸ் பார்ட்டியாம். செம சாப்பாடா இன்னைக்கு, பயங்கரமாக சாப்பிட்டேன்னாரு. லைனில் இருக்காரா? மணி லைனில் இருக்கியா? எங்கே போயிட்ட? அச்சிச்சோ, பிரியா இருக்கையில் மணி வந்து பேசுவாரே, மணியை காணோம்.